எப்பொழுதுமே ப்ரெசண்ட்டில் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கோங்க. இந்த இதயம் 120 வயது வரை நன்றாக இருக்கணும் அப்படின்னா உள்ளே போகிற மூச்சு வெளியே வர மூச்சு அதில் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கணும். அந்த நிலையை நம்ம உண்டு பண்ணுவது தான் இதய துடிப்பு சீராக இருக்கும். உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். எண்ணெயினால் செய்த பண்டங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா நமக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் பெரிய கொண்டே செல்கின்றது. நீங்கள் பெரிய பெரிய ஹார்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா எல்லாமே ஃபுல். சீனியாரிட்டி படி இன்றைக்கு யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குதோ அவர்களுக்கு உடனே அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிலை நமக்கு வரக்கூடாது. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. காஸ்மா ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இதயம் பாதுகாக்கக்கூடிய யோக முத்ரா. இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் நிறைய இடத்துல இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. நிறைய நபர்களுக்கு, சிறியவர்கள் பெரியவர்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது. உடனே ஸ்டண்ட் வைக்கிறோம், ஆஞ்சியோகிராம் எடுக்கிறோம், பைபாஸ் சர்ஜரி நடக்குது. இதெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப குறைவாக இருந்தது. இப்போ நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றது. நீங்கள் நம்ம சென்னை மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா கூட ஆம்புலன்ஸ் போய்கிட்டே இருக்கும். நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறோம். இந்த ஹார்ட் அட்டாக் பிரித்து பாருங்கள். ஹார்ட் இதயம் அட்டாக்குங்கிறது யார் பண்ணுறா? நாம தான் பண்ணுறோம். நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை, நமது வாழ்க்கை முறை, மனதில் இருந்த டென்ஷன், டிப்ரெஷன் இவை எல்லாமே அந்த இதயத்துக்கு நம்ம பாதிப்பை உண்டு பண்ணுகின்றோம். அப்போ ஒவ்வொரு மனிதனும் ராஜ உறுப்பான இதயத்தை பாதுகாப்பது நமது கடமை. அந்த இதயம் அவ்வளவு அற்புதமான உறுப்பு. அது சரியாக இயங்கினால்தான் நம்ம உடம்புல உயிரோட்டம் இருக்கும். இதயம் அவ்வளவு மென்மையானது. அதற்கு நம்ம பல விதத்தில் நம்ம ஒரு குழப்பங்கள், டென்ஷன், டிப்ரெஷன் மூலமாக அதற்கு ஒரு அட்டாக் கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம டென்ஷன் இல்லாமல் வாழணும், மன அமைதியோடு வாழணும் அப்படின்னா அதற்கு முத்திரைகள் பயன்படுகின்றன. அந்த முத்திரைகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு எளிமையான தியானம் பார்க்க போகிறோம். இதயத்தை வலுப்படுத்தக்கூடிய முக்கியமான ஆசனம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பயிற்சிகளை காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ண மைண்டு காமாக இருக்கும். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் 120 வயது வரை இதயத்தை சீராக சிறப்பாக வைத்து வாழச் செய்ய முடியும். அப்படிப்பட்ட கலை தான் யோகக்கலை. ஸோ இந்த யோகக்கலை நம்ம கையில் இருக்கும்போது எதற்காக இன்றைக்கு சமுதாயத்தில் இவ்வளவு ஹார்ட் அட்டாக் பாருங்கள். ஹாஸ்பிட்டல் பெரிய கொண்டே செல்கின்றது. நீங்கள் பெரிய பெரிய ஹார்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா எல்லாமே ஃபுல். சீனியாரிட்டி படி இன்றைக்கு யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குதோ அவர்களுக்கு உடனே அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிலை நமக்கு வரக்கூடாது. நாம் இன்றைக்கு நல்லா இருக்கும் பொழுதே இந்த இதயத்தை நன்றாக பாதுகாக்கக்கூடிய கவச முத்திரைகளை நம்ம பயிற்சி பண்ணிக்கிடணும். மனசு அமைதியாக வச்சுக்கணும். உணவுக்கும் இதயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. நமது உழைப்புக்கும் இதயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. மனதில் எழுகின்ற எண்ணங்களுக்கும் இதய துடிப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்போ சாத்வீகமான உணவு, கீரை வகைகள், பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கிடணும். கடினமான உழைப்பு வேண்டாம். அந்த ஓய்வு, உடலுக்கு சரியான ஓய்வு கொடுத்துக்கிடணும். அதையும் கரெக்டாக கொடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க. இதயம் மிகச் சிறப்பாக இயங்கும். எப்பொழுதுமே ப்ரெசண்ட்டில் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கோங்க. இந்த இதயம் 120 வயது வரை நன்றாக இருக்கணும் அப்படின்னா உள்ளே போகிற மூச்சு வெளியே வர மூச்சு அதில் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கணும். அந்த நிலையை நம்ம உண்டு பண்ணுவது தான் யோகக்கலை. இப்போ மனதையும் இதயத்தையும் வலுப்படுத்தக்கூடிய பயிற்சிகளாக பார்க்க போகிறோம். முதல் பயிற்சி நம்ம காண இருப்பது சூன்ய முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. முதல்ல கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ முத்திரை பார்ப்போம். நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். இது சூன்ய முத்திரை. இதயம், இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கும். இதய வாழ்வுகளில் அடைப்பு ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடியது. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடம். 2 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை பண்ண போறோம். இது இருதய முத்திரைன்னு பேரு. சுண்டு விரல் மட்டும் தரைநேக்கு வச்சிருக்கிறேன். ஆள்காட்டி விரல உள்ள வச்சிருக்கேன். அதுக்கு மேல கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவா மூச்சை உள்ளிழுத்து மெதுவா மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இரண்டு நிமிடம் முடிஞ்சவொடனே நல்லா 3 முறை மூச்சை உள்ளிழுத்து மூச்சை வெளிய விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை இதயம் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான முத்திரை. இந்த முத்திரையோடு சேர்ந்து தியானமும் பண்ண போறோம். தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேல இந்த 2 பெருவிரல் நுனியை டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இடது கை கீழே வலது கை மேல 2 பெருவிரல் நுனி நெருப்பு மூலகம் அதை டச் பண்ணிக்கிட்டோம். கையை நீங்க அப்படி மெதுவா மடியில வச்சுக்கலாம். இப்ப கண்களை மூடி மெதுவா மூச்சை உள்ளிழுத்து மெதுவா மூச்சை வெளிய விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்க மனதை அப்படியே தலைவலி தசைகள் மனசுனால டீப்பா ரிலாக்ஸ் பண்ணுங்க. தோள்பட்டை வலி தசைகள் மனசுனால டீப்பா ரிலாக்ஸ் பண்ணுங்க. அந்த தசைகள்ல இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகை வலி தசைகள் மனசுனால ரிலாக்ஸ் பண்ணுங்க. இடதுகை வலி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். ஹிருதயத்தின் வலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வலி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வலதுகால் இடதுகால் வலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இப்போ உங்க மனதை அப்படி பிரெயின் இன்சைடு மூளை உள் பகுதி மனசுனால டீப்பா ரிலாக்ஸ் பண்ணுங்க. அந்த மூளைக்கு கீழே 2 நாளமில்லா சுரப்பிகள் பிட்ரூட்டரி பீனியல் கிளாண்ட் மனதினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. தொண்டை உள் பகுதி தைராய்டு அண்ட் பேராதைராய்டு ரிலாக்ஸ் டீப்லி. ஹிருதயத்தின் உள்பகுதி ஹார்ட் இன்சைட் தைமஸ் சுரப்பி டீப்லி ரிலாக்ஸ். நம்முடைய ஹிருதயம் அதனுடைய இயல்பான துடிப்போடு துடிக்கின்றது. அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று உள்பகுதி சிறுகுடல் பெருங்குடல் பேங்க்ரியாஸ் டீப்லி ரிலாக்ஸ். வலதுகால் இடதுகால் உள்பகுதி மனசுனால ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்ப மெதுவா மூச்சை உள்ளிழுத்து மெதுவா மூச்சு வெளிய விடுங்க. 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியா வாட்ச் பண்ணுங்க. உங்கள் உணர்வு அப்படி இதயத்தினுடைய உள்பகுதி இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் உங்களது உணர்வை ஹார்ட் இன்சைட் அநாகத மையம். இரண்டு நிமிடம் முடிஞ்ச உடனே மெதுவாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு இதய பாதுகாக்கக்கூடிய இதயத்தை அற்புதமாக இயங்க செய்யக்கூடிய ஒரு தியான பயிற்சி. இப்போ அடுத்து வந்து வஜிராசனம் சசங்காசனம் 2 ஆசனம் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வஜிராசனம். 2 கால் நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு காலம் மடிச்சுக்கோங்க. அடுத்த காலம் மடிச்சுக்கோங்க. 2 முட்டி சேர்த்து வச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வஜிராசனம். மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சை வெளிய விடுங்க. உங்க உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். மூச்சை கூர்ந்து கவனிக்கவும். இப்போ கை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நல்லா தலைக்கு மேலே ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் ஒரு 5 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை நல்லா ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணி இப்போ சசங்காசனம் பண்ண போகிறோம். மூச்சு வெளியே விட்டுட்டு கிளப்புனீங்க.
கை சைடில் வச்சுக்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இன்னொரு தடவை பண்ணுறேன். மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நார்மல் பிரீத்திங். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த ஆசனம், இந்த முதிரைகள், இந்த இதய தியானம், இது இன்றைய காலகட்டத்தில் சிறியவர்கள், பெரியவர்கள், பள்ளி மாணவ செல்வங்கள், படிக்கக்கூடிய காலேஜில் படிக்கிறவங்க எல்லோருக்கும், தொழிலதிபர்கள் எல்லோருக்கும் உகந்த பயிற்சி. ஒவ்வொரு மனிதனும் தனது இதயத்தை பாதுகாப்பதற்கு இந்த யோக கலைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த பயிற்சி பண்ணும் பொழுது டென்ஷன், டிப்ரெஷன் எல்லாம் நீங்கிரும். இதய துடிப்பு சீராக இருக்கும். உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். எண்ணெயினால் செய்த பண்டங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா நமக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா பால், ஜீனியை அவாய்ட் பண்ணிக்கோங்க. காஃபி, டீ நீங்கள் வெறும் தண்ணி கொதிக்க வச்சு அதில் தேயிலை போட்டு பால், ஜீனி சேர்க்காம இஞ்சி சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சாப்பிடுங்க. இரவு படுக்கும் பொழுது சுக்குமல்லி காப்பி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சுக்குமல்லி காப்பி, சுக்கு நன்றாக பொடி செய்து அதை தண்ணி போட்டு கொதிக்க வச்சு கருப்பட்டி போட்டு வடிகட்டி பால் சேர்க்காம சாப்பிட்டுட்டே வாங்க. அதே மாதிரி சிறுதானிய உணவு காலை ஒரு நேரம், மாலை இரவு ஒரு நேரம், ஏதாவது ஒரு நேரத்தில் சிறுதானியம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு மதியம் அதிக கீரை உணவில் எடுத்துக்கோங்க. அதிக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. காலை மாலை பயிற்சி பண்ணிட்டே வாங்க. ஒவ்வொரு மனிதனும் இதயத்தை சீராக இயங்கச் செய்யலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.